உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெரியம்மா, நான் கிளம்புறேன். எனக்கு பயமா இருக்கு மாயா. உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ போக வேண்டாமா? இப்ப நான் போய் அந்த வீடியோவை வாங்கலைன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தோட நிலைமையே என்ன ஆகும்னு தெரியல. கண்டிப்பா தனா ஏதாவது பண்ணிப்பா. இந்த விஷயம் தெரியாத அப்பவே உயிரை விடுறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவ. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க பெரியம்மா. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா அவங்கிட்ட இருந்து வீடியோவை வாங்கவே முடியாது. தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ சொல்றதெல்லாம் புரியுது மாயா. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். இது பாரு, நீ வர மட்டும் லேட் ஆச்சுன்னா நான் கிளம்பி வந்துருவேன். புரியுதுல்ல? இல்ல பெரியம்மா, நானே வந்துருவேன். நீங்க தைரியமா இருங்க. தனா, இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க. ரொம்ப நாளா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உன்னை அனுபவிக்காம விட மாட்டேன். தனா, இத்தனை நாள் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் நினைச்சதை சாதிக்கலான்னு இருந்தேன். ஆனா நீ மான் குட்டி மாதிரி தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க. இப்போ கல்யாணம் எல்லாம் கேன்சல். ஸ்ட்ரைட்டா தானா, எனக்கு உன்னை இங்க வர வைக்க வர வழி தெரியல. என்ன தப்பா நினைச்சிடாத ப்ளீஸ். எனக்கு வேற வழியே இல்லை. நானும் பல வாட்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்காக நான் என் கையை கூட அறுத்துக்கிட்டேன். ஆனா நீ எதையும் கேட்கல. உன்னை வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் அதை நான் சொன்னேன். உங்களை நம்பி தானே அன்னைக்கு நான் வந்தேன். ஆனா நீங்களே இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, தப்புதான் தப்புதான் தானா. ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ அந்த கதிர் கூட வாழணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொறுக்கி கூட எல்லாம் உன் லைஃப் எப்படி நல்லா இருக்கும் சொல்லு. அவனாவது எவ்வளவோ பரவாயில்ல. என்னை இவ்வளவு மோசமா ஒரு வீடு எடுத்து வச்சிருக்க. உன்னெல்லாம் என்ன சொல்றது? நான் தான் சொல்றேன்ல தானா, அது தெரியாம நடந்துருச்சு. உன் கூட நான் சேரணும். எனக்கு அது அது மட்டும் போதும் தானா. நம்மளை யாராலையும் அதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது தானா. அந்த வீடியோவை நான் தெரியாம தான் எடுத்தேன். நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ பயப்படாத. உன்னை பத்தி மத்தவங்க எல்லாம் தப்பா பேசுறதுக்கு நான் விட்டுருவேனா? அந்த வீடியோவை ரிலீஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் தானா. உன்னை வர வைக்கிறதுக்காக தான் சொன்னேன். அந்த வீடியோவை குடுக்கறதா இருந்தா நீங்க சொன்னதை நான் கேக்குறேன். இல்லனா முடியாது. சரி, அதை நானே டிலீட் பண்ணிட்டுமா? இல்ல, என்கிட்ட கொடுங்க. நான் என் கையால அதை டெலீட் பண்ணணும். அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? எப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு போயிடுச்சு. அந்த வீடியோவை கொடுக்கறதா இருந்தா நீங்க சொன்னதை நான் கேக்குறேன். இல்லனா முடியாது. சரி, கூல் கூல், டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன உனக்கு? அந்த வீடியோ தானே வேணும், கொடுக்குறேன். இரு, மொபைல் உள்ளதான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். உன்னை இங்க இருந்து அனுப்புனதுக்கு அப்புறம்
இந்த வீடியோ வெளியே வரும். முதல்ல உன்னை நான் பார்க்கணும், அப்புறம் இந்த ஊரே உன்னை பார்க்கும். அவமானத்துல உன் அப்பனும் அம்மாவும் தூக்கு போட்டு சாவணும். தானா, இப்பவும் சொல்றேன், நான் எந்த இன்டென்ஷன்லயும் இந்த வீடியோவை எடுக்கல. பார்தனா, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன். நீ கேட்டனா நான் எதை வேணா செய்வேன். இந்த வீடியோ இதை கொடுத்துட்டா என்ன நம்பிடுவல்ல? இந்தா, இதுக்கப்புறம் இந்த வீடியோ எனக்கு தேவையே இல்லை, நீ delete பண்ணிடு. உடு. ஆனா பேச்ச மாத்தக்கூடாது. இதை நான் கொடுத்துட்டா நான் சொன்னதுக்கு நீ சம்மதிச்சிடுவல்ல? நீ என்ன ஏமாத்த மாட்டியே? இல்ல மாட்டேன், கொடுங்க. இந்தா. ஏய், நீயா? ஆமாண்டா, நான் தான். பின்ன உன்னை தேடி தனா வருவான் நினைச்சியா? பொறுக்கி, அது என்னைக்குமே நடக்காதுடா. ஏய், என்னை அடி ஏமாத்துற? அந்த வீடியோவை இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. விட்றா. விட்ரி. விட்றா. விடு. விடு. விட்றா. ஏய், என்கிட்ட இருந்து உன் தங்கச்சியை காப்பாத்தலான்னு பாக்குறியா? அது நடக்காதுடி. உன் தங்கச்சி வருவான்னு நினைச்சா நீ வந்திருக்க. பரவாயில்ல, நீ ஒரு மாதிரி அழகாதான் இருக்க. ஏய், அவ்வளவுதான் உனக்கு. மாயா, உன்னை அப்பப்ப பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்ன மாதிரி பொண்ணுலாம் எனக்கு ஓகே ஆகாதுன்னு நான் ட்ரை பண்ணல. தானா ஒரு கிராமத்து அழகினா, நீ ஒரு சிட்டி அழகி. சீ, முறுக்கி அசிங்கமா பேசின சிறப்பால் அடிப்படை. சீ, கைய விடு. விட்றா. ஏய், ஏய், விட்றா. ஆ, ஆ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.